இன்னைக்கு நல்ல மழை வரும் போல இருக்கு. பாருங்க அந்த கிளவுட்ஸ் வந்து எப்படி இருக்கு. அந்த டார்க் கிளவுட்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே பக்கத்திலேயே இருக்க மாதிரி, அவ்ளோ கிட்டயே இருக்கிற மாதிரி இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. செம்ம காத்து, சூப்பர்பான ஒரு கிளைமேட்டு. ஸோ வெளில கொஞ்ச நேரம் உட்காந்து அத ரசிக்கலாமேன்னு சொல்லி ரசிச்சுட்டு இருந்தேன். நீங்களும் ரசிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து இனிஷியலா வந்து இந்த ஸ்க்ரப்பர் தான் வந்து யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஆனா இது வந்து எனக்கு ஒண்ணும் சாட்டிஸ்ஃபை ஆகல. ஏன்னா ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் அதிலேயே ஸ்டே ஆக ஆரம்பிச்சது. ப்ளஸ் வந்து இனிஷியலா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 2, 3 டேஸ் ஆದ್ಮೇಲೆ கொஞ்சம் சப்பியா ஆயிடும். கையில பிடிக்க முடியாத அளவுக்கு. அதுக்கப்புறம் நான் இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இதில ஒரு ட்ராபேக் என்னன்னா, சைட்லலாம் கொஞ்சம் மாட்டிட்டு ஒயர் கட் ஆயிட்டு வந்து ஆரம்பிக்கும். பாத்திரத்திலேயே. ஸோ அதுவும் எனக்கு ஒண்ணும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபை இல்ல. ஸோ அத விட பெஸ்ட்டா ஏதாவது இருக்குமான்னு நெனச்சு பாத்தது வாங்கினது தான் வந்து இந்த ஸ்க்ரப்பரு. இது வந்து மேல வந்து கொஞ்சம் சொரசொரப்பாவே இருக்குங்க. உள்ள ஸ்பாஞ்சியாவும் இருக்கும். ஸோ நல்லா இருக்குமோன்னு நெனச்சு தான் வாங்குனேன். ஆனா இது கூட எனக்கு அவ்வளோ ஒண்ணும் திருப்தி ஆகல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இது என்னதான் இதுக்கு ஒரு சொல்யூஷனு, வேற என்னத மாரி ஸ்க்ரப்பர் இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல செக் பண்ணும்போது தான், நெறைய பேர் வந்து இத வந்து இந்த ஸ்க்ரப்பர் வந்து ப்ரொமோட் பண்ண வீடியோஸும் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்க இந்த ஸ்க்ரப்பர் தான் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆன்லைன்லேயே நம்ம வந்து ஸ்க்ரப்பர் அப்படின்னு போட்டாலே வந்து டாப்ல வரது அந்த ஒயர் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தாங்க வரும். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ஆர்டர் பண்ணி பார்த்துருந்தேன். அது வந்து செட் ஆஃப் ஒரு 10 to 12 பீசஸ் வருங்க. ஏன்னா நான் வந்து வாங்கி அரௌண்ட் 6 மந்த் ஆயிடுச்சு. ஸோ 6 மந்த்தா நான் யூஸ் பண்ணி அதில என்ன ஒரு அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்துட்டு அத உங்களுக்கும் ஷேர் பண்ணணும் வித் லைவ் எக்ஸாம்பிளோட அப்படின்ட்டு தான் நான் வந்து இத உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இப்ப நம்ம வந்து இப்ப லைவா ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து நான் வந்து லேடீஸ் ஃபிங்கர் வெண்டைக்காய் வந்து வணக்கிட்டு வச்ச பாத்திரங்க. இதுக்காகவே சில பேர் வந்து வெண்டைக்காய் வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க. செய்யவே மாட்டாங்க. யோசிப்பாங்க. ஏன்னா அது வணக்கிட்டு அதுக்கப்புறம் அத தனியா தாளிக்கணும். ஸோ இதிலயே வந்து இந்த பாத்திரத்த விளக்குறதே ஒரு பெரிய வேலையா இருக்கும். அதனாலேயே சில பேர் பண்ண மாட்டாங்க. பாருங்க ஸ்க்ரப்பர் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்க்ரப்பர் நான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஆரம்பத்தில வந்து அந்த கிரீன் கலர் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதில ஒண்ணும் பெருசா போயிருக்காது. அதுக்கடுத்து இந்த நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து ரவுண்ட் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணி நான் பார்க்குறேன் பாருங்க. இது வந்து ரொம்ப மைல்டா தேய்ச்சாவே சூப்பர்பா போகும். நல்லா போகுது பாருங்க. அதுக்கப்புறம் அந்த மேல சொரசொரப்பா இருக்க மாதிரி, உள்ள ஸ்பாஞ்சியா இருக்கிற மாரி ஸ்க்ரப்பரும் வந்து நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கடுத்து இப்ப நம்ம மார்க்கெட்ல ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? அந்த ஸ்க்ரப்பரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இது. பாருங்க புடிக்கவே வந்து கர்ச்சீஃப் மாரி தான் இருக்கும். ஆரம்பத்தில வந்து கொஞ்சம் நல்லா வெறப்பா, சொரசொரப்பா இருக்குங்க. ஆனா வந்து ஒரு 2 to 3 டேஸ் பின்னாடி இந்த மாதிரி கர்ச்சீஃப் மாதிரி ஆயிடும். அது புதுசா இருக்கும்போதே அதனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டுருக்கேன். பாருங்க எவ்வளோ அழுத்தி தேய்ச்சாலுமே வந்து அந்த கரை வந்து பாருங்க போகவே கிடையாது. இப்ப அதே வந்து நம்ம இந்த ஸ்க்ரப்பர்ல வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்க்ரப்பர்ல பாருங்க சூப்பர்பா போயிடும். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னோட ஒப்பீனியன் தான் நான் ஷேர் பண்றேன். இன்னுமே வந்து இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பருக்கு அடிச்சுக்கிற மாரி எந்த ஸ்க்ரப்பரும் வரலன்னு தான் எனக்கு தோணுது. அப்படி ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா, தெரிஞ்சதுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஸ்க்ரப்பர்ல வந்து என்ன ஒரு பெனிஃபிட் என்ன அட்வான்டேஜ்னா, இந்த மாரி நல்லா வந்து கர்ச்சீஃப் மாரி கசக்கிக்கலாங்க. எந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸும் இதில வந்து ஸ்டே ஆகாது. ஆனா என்ன பிசுபிசுப்போ, இல்ல வேற ஏதாவது கரை படிஞ்சுதா இதுலயுமே அப்படியே வந்து ஒட்டிக்கும். ஆனா நம்ப அத வந்து இந்த நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா? அந்த ஸ்க்ரப்பர்லயுமே பண்ணிக்கலாம். இதில கூட வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். பாத்திரம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு பின்னாடி, இந்த ஸ்க்ரப்பருமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கசக்கி தண்ணீல வாஷ் பண்ணிட்டோம்னா, இதுலயுமே வந்து எந்த ஒரு ஃபுட் பார்ட்டிகல்ஸும் வந்து ஸ்டே ஆகாதுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். நம்ம வாஷ் பண்ணும்போது அப்பப்போ வந்து சம்டைம்ஸ் இடுக்குல மாட்டி பாத்திரத்தில வந்து அந்த ஒயர் ஸ்டீல் வந்து கட் ஆயிட்டு போகும். அத மட்டும் நம்ம உஷாரா எடுத்து போட்டுட்டு சமைச்சா ஓகே தான். மத்தபடி இது வந்து சூப்பர்பா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ ஃபைனலா எனக்கு என்ன தோணுது அப்டின்னா, இந்த ஸ்க்ரப்பர் வந்து கம்பேர் பண்ணும்போது, இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரே வந்து நல்லா இருக்கு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்டின்னு தாங்க எனக்கு தோணுது.